சமீபத்துல பஞ்சு மிட்டாயில ரோடமைன் பீங்கிற கெமிக்கல் இருக்கிறதா சொல்லி அது நிறைய இடத்துல பேன் பண்ணிருக்காங்க. இந்த ரோடமைன் பி வந்து பஞ்சு மிட்டாயில மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இன்னும் நம்ம டே டு டே ரொட்டீன்ல யூஸ் பண்ணக்கூடிய நிறைய ஃபுட்ஸ்ல இருக்கு. அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த பஞ்சு மிட்டாய் கூட நம்ம ரொம்ப ரேரான குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுப்போம், நம்மளும் சாப்பிடுவோம். ஆனா நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர்ல கூட இந்த ரோடமைன் பி இருக்கு. காஷ்மீரி சில்லி பவுடர் நார்மலாவே ஒரு டார்க் ரெட் கலர்ல தான் இருக்கும். ஆனா இன்னுமே இதோட கலரை வந்துட்டு சேச்சுரேட் பண்ணணும், என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ரோடமைன் பி யூஸ் பண்றாங்க. இது வந்து நம்ம யூஸ்வலா ரெகுலரா வெளியில சாப்பிடக்கூடிய டார்க் கலர் பிளட்டி ரெட் கலர்ல இருக்கக்கூடிய சிக்கன் 65 சாஸ் போன்ற உணவுகள்லயுமே வந்துட்டு இதை ஆட் பண்றாங்க. நம்ம ரொம்ப ரேரா சாப்பிடக்கூடிய பஞ்சு மிட்டாயே வந்து இந்த அளவுக்கு ஸ்டெப் எடுத்து இதை பேன் பண்ணிருக்காங்க. அதுக்கு நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இது மாதிரி நம்ம ரெகுலரா சாப்பிடக்கூடிய ஃபுட்ஸ்லயுமே இது இருக்கு. இன்னும் ஃபர்தரா வந்து கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்து இது எல்லாமே பேன் பண்ணுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் ப்ரிகாஷஸா இருக்கிறதே நல்லது. ஸோ இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த் வீடியோஸ்க்கு என்னோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க.